அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் சென்ற வாரம் பேங்க் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸும் நம்ம பயன்படுத்தாமல் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தையின் எல்லைகளை எப்படி அறிவது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. அப்போ ஆப்ஷன் அப்படின்னால நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஆப்ஷன் பையருக்கு எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியணும் அப்படிங்கிறத நிறைய பேர்த்தோட இதாக இருக்குது. அப்போ நம்ம சம்பாதிக்கணும்னா நம்மளுக்கு அதனுடைய அடிப்படை தெரியணும். அப்போ அதனுடைய அடிப்படை தெரியும்னா ஆப்ஷனுடைய ப்ரீமியம் எப்படி அமைந்துள்ளது அப்படிங்கிறது தெரியணும். அந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம் நம்மளுக்கு இருக்கிறது அனைத்துமே எதிர்பார்ப்பு விலையும் உண்மை விலையும் இருக்கும். அப்போது அந்த கான்ட்ராக்டோட நாட்கள் எத்தனை நாட்கள் இருக்கிறது, அதனுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஆப்ஷன் பையர்களுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு மிக மிக குறைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பு வர அமரக்கூடிய வாய்ப்பு, பார்வையாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஆப்ஷன் பையர் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்து கால் ஆப்ஷன் அப்படின்னு பை பண்ணிங்கன்னா மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து இறங்காமல் அங்கிருந்து ஒன் சைடாக நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லையை அடையும் பொழுது தான் அதற்குண்டான வாய்ப்பு உள்ளது. அப்போது இது எப்போது அமையும் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளுக்கு சந்தை அப்படிங்கிறது 80% வாலட்டைல் உடையது. 20% நான் சொல்கிறது அதிகபட்சம், அதுதான் ஒன் சைடு உள்ளது. இந்த ஒன் சைடு மார்க்கெட் அமையும் போது தான் ஆப்ஷன் பையர்களுக்கு வாய்ப்பு. அப்போது இது 20%ங்கிறது என்னென்னா ஒரு லாட்ரி மாதிரி. லாட்ரி டிக்கெட்டில் எப்போவோ ஒரு நாள் ப்ரைஸ் விழுகும், அதற்கோசரம் வெயிட் பண்ணுவோம். அந்த ப்ரைஸ் விழுந்ததுமே அந்த ப்ரைஸ் என்ன விழுந்ததோ அந்த அமௌண்ட்டுக்கு திருப்பி பை பண்ணிவிடுவோம், லாட்ரிவே பை பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கட்ட இருக்காது. அதுபோல் ஆப்ஷன் பையர்கள் வந்துட்டு நம்மளுடைய கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் பார்க்கணும். இது எப்போது நடைபெறும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆப்ஷனை பொறுத்தவரை ஐடிஎம் அண்ட் ஓடிஎம் இருக்குது. இது உண்டானதில் பார்த்திங்கன்னா ஐடிஎம்குள்ள நம்மளுக்கு உண்மை விலை இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க, இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் டைம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது 0 ப்ளஸ் டைம் வேல்யூக்கு மட்டும்தான் நம்மளுக்கு மதிப்புகள் இருக்கும். அப்போது இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் வந்து ப்ரீமியம் மிக குறைவு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஎம் ஆப்ஷன்ஸை வர்த்தகம் பண்ணுவாங்க. அது ஓடிஎம் ஆப்ஷன்ஸை பை பண்ணுறது என்னென்னா எப்போவுமே வாய்ப்பு வந்துட்டு ஒரு 5% வாய்ப்பு மட்டுமே ஓடிஎம் ஆப்ஷன்ஸ்க்கு உண்டு. அதுவும் நம்ம நினச்சது நடக்கலைன்னா 95% நம்மளுக்கு 0 ஆகக்கூடிய வாய்ப்பு தான் உள்ளது. இதை ஃபஸ்ட்டு நம்ம உணர வேண்டும். இதனை எப்படி நாம் உணர்வது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்னு நம்ம பார்த்துட்டிங்கன்னா 39,421. இதுதான் நம்மளுக்கு முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு வந்துட்டு நான் 39,300 கால், 39,500 புட் இதை நான் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே ஐடிஎம். இதற்குண்டான எல்லை அப்படின்னு பார்த்தா 200. அப்போது இதனுடைய விலை எவ்வளோ இருக்குன்னா, இந்த 2 பேர் இது கூட்டாளிகள்னு வச்சுக்கோங்க, இந்த 2 பேர் கூட்டாளிகளோட மதிப்பு 200 ரூபா தான் இருக்கணும். அப்போ 39,300 கால் எவ்வளோ இருக்குது, 488 ரூபா இருக்குது. 39,500 புட்டோடது 460 ரூபா இருக்குது. அப்போ இந்த 2 கூட்டாளிகளோட மதிப்பு நம்மளுக்கு 200 ரூபா தான் இருக்கணும். 39,300 காலுக்கும் 39,500 புட்டுக்கும் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 488, 460. இந்த 2 பிரீமியத்தை ஆட் பண்ணால் 8, 8 6 14, 1 9 ரூபா, 948 ரூபா இருக்கணும். ஆனால் எவ்வளோ இருக்குது, 200 ரூபா தான் இருக்கணும், 948 ரூபா இருக்குது. இந்த 200 ரூபாயை நம்ம கழிச்சோம்னா 748. இந்த 748 இது இந்த மணி ஆப்ஷன் சொன்னோமா, இதனுடைய மிச்சம்தான்
நம்மளுக்கு வந்து அவுட் த மணி ஆப்ஷன், அதாவது இவங்களோட சுய எதிராளின்னு சொல்லுவோம். அப்போ 39,300 புட்டுக்கும் 39,500 காலும் இதைத்தான் பகிர போகிறாங்க. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணுங்கள், 350 383. அப்போ ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3 8 5 13 1 733. அப்போது 748 ரூபாய் இருக்கணும். ஆனால் 730 டைம் வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு பார்க்க போனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை எப்போவுமே அட் த மணி அப்படிங்கிற இடத்துல டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இந்த மணி ஆப்ஷனில் உண்மை மதிப்பும் நம்மளுக்கு எதிர்பார்ப்பு விலை ரெண்டுமே இருக்கும். ஆனால் அட் த மணி ஆப்ஷனில் வெறும் டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அப்போ இதை பாருங்கள், 39,400 காலுக்கும் 39,500 400 புட்டுக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு 0. அப்போது இதனுடைய விலை பாருங்கள் 0 தான் இருக்கணும். ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணிங்கன்னா 439 395க்கு 400ன்னு வச்சுக்கலாம். அப்போ 9 3 800. இப்போது இது ரெண்டுமே 0 மதிப்புள்ள பொருள். 39,400 காலும் 0 தான் இருக்கணும். ஏன்னா அட் த மணி 39,400 புட்டு 0 தான் இருக்கணும். அப்போது இந்த ரெண்டு 0வோட மதிப்பே இல்லாத பொருளுக்கு நம்ம மதிப்பு இங்கே கொடுக்கப்படுகிறது. இப்போ இந்த கான்ட்ராக்ட் க்ளோசிங், இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8th கான்ட்ராக்ட், செப்டம்பர் 8 வந்து இது க்ளோசிங்கு. இப்போ செப்டம்பர் 8ஆம் தேதி இது 39,400 இருந்தால் உங்களுக்கு 39,400 காலும் 400 புட்டு 0வாகத்தான் மாறுபடும். அப்போது இந்த 839 ரூபா என்ன ஆகும்னா 0வாக மாறிவிடும். இதுதான் தெரியும். அப்போது 39,400 அப்படின்னாச்சு. அப்போ மார்க்கெட் வந்து இது 0 ஆகும்னா ஆப்ஷன் பையர்களுக்கு இந்த டைம் வேல்யூ குறைந்து கொண்டே போகிறது அப்படிங்கிறது தான் தெரியுது. அப்போ ஆப்ஷன் பையரை பொறுத்தவரை 0வாக வேண்டிய பொருளை நம்ம அதிகமான மதிப்பு கொடுத்து வாங்கி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே தெரிய வரும். அப்போ இதற்கு எப்போ மதிப்பு வரும் அப்படிங்கிறத தெரியணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து 39,400 கால் 439 ரூபா அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 10,000 ரூபாய் நம்மளுக்கு முதலீடு. இது 39,400 புட்டுக்கு 400 ரூபானா 10,000 ரூபாய் முதலீடு. அப்போ கிட்டத்தட்ட ரெண்டுமே நீங்கள் வாங்கினா 20,000 ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க. அப்போது என்ன ஆகுனா, இது பெரிய முதலீடாக நம்ம தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு 40,000 கால 183 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்குவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போது இது வந்து கிட்டத்தட்ட 200ன்னு வச்சுட்டா நம்மளோட முதலீடு 500 ரூபாய், சாரி 5,000 ரூபாய். அப்போது நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 40,000 ப்ளஸ் 183, அப்போ 40,183. இந்த கான்ட்ராக்ட் க்ளோசிங் 8 செப்டம்பர் அன்னைக்கு 40,183 இருந்தால் தான் உங்களுக்கு 40,000 காலை நீங்கள் பை பண்ணவங்களுக்கு இந்த 183 ரூபாய் இருக்கும். 40,000க்கு கீழே இருந்துருச்சுன்னா, 40,000க்கு கீழே 1 ரூபா கீழே இருந்துட்டால், அதாவது 39,999 இருந்துட்டாலே இது 0வாக மாறிவிடும். அப்போது நம்ம ஓடிஎம் ஆப்ஷன்ஸை போய் நம்மளுக்கு அதிகமான தொகை கொடுத்து வாங்கி அது நிகழாத போது அது 0வாக மாறுகிறது. அப்போ அட் மணி மாறினா அது ஈஸியாக இந்த மணி மாறுறதானே, அப்போ அது ஏன் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அதுவும் தொகை அதிகமாக கொடுத்து வாங்குறீங்க. எப்போவுமே ஒரு விஷயம் நினச்சி பாருங்கள், ட்ரேடிங் அதிகமாக பண்ணுறக்கு எல்லோரும் முயற்சி பண்ணுவது என்னென்னா, ஏறின மார்க்கெட் இறங்குறக்கும் இறங்கின மார்க்கெட் ஏறுறக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அதில் ஏன் அதுனா, இந்த இடம் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் புக்கிங். இந்த இடம் வந்துட்டு மேலே போகிறவங்க வந்து ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன ஆகுனா, விலை மாற்றம் வேகம் ஸ்பீடு நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் விரைவாக டைம் வேல்யூ இம்பேக்ட் ஆகும். அப்போது இங்கே நம்மளுக்கு என்ன ஆகணும், ஒரு 39,400 கால் இப்போ 400 ரூபாய் இருக்குது அப்படின்னா, இது 39,000 மார்க்கெட் 39,400லிருந்து 39,000 போகும்போது இது ஓடிஎம்மாக மாறிடும். இப்போ அட் த மணி ஓடிஎம்மாக மாறிடும். திருப்பி அங்கிருந்து அப்போ ஓடிஎம்மாக மாறும்போது என்ன ஆகும், இப்போ 439 ரூபா இருக்கிறவன் கிட்டத்தட்ட ஒரு 200லிருந்து ஒரு 100 ரூபா வருவான். அங்கிருந்து மீண்டும் மார்க்கெட் வந்துட்டு இந்த 39,400 கடந்து ஒரு 40,000 போகுது அப்படின்னா அது ஒரு ஜாக்பாட்டாக அமையும்.
அப்போது நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா ஐடிஎம் ஆப்ஷனாக இருக்கிறவங்க ஓடிஎம் ஆப்ஷனாக மாறி திருப்பி ஐடிஎம் ஆப்ஷனாக மாறணும். அப்போ தான் ஆப்ஷன் பையர்களுக்கு ஒரு எளிதான பணம் பண்ணும் வாய்ப்பாக அமையும். அப்போ இதற்குண்டான வாய்ப்பு எப்போது அமையும், எந்தெந்த காரணிகளில் அமையும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதற்கு வாய்ப்பு என்னென்னா நம்ம சொன்ன மாதிரி தான், மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் கீழே வர தொடங்கணும். இதுக்கு என்ன தேவை? ப்ராஃபிட் புக்கிங். அதே மாதிரி கீழே போன மார்க்கெட் மேலே வர பார்க்கணும். இதுக்கு ஷார்ட் கவரிங்னு பார்த்தோம். அப்போது இது எங்கே ப்ராஃபிட் புக்கிங் எங்கே நடைபெறும்? நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸில் நடைபெறும். ஷார்ட் கவரிங் எங்கே நடைபெறும்? சப்போர்ட்டில் நடைபெறும். அப்போ இதுக்கு ரெண்டுக்கு என்னென்னா ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ஸ்ட்ராட்டஜி. ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் அதிகரிக்க அது என்னென்னா ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் குறைவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அது டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது இதனுடைய ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படின்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். டிஸ்கவுண்ட் அதிகமாக இருக்குன்னா சப்ளை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதனுடைய விலை வித்தியாசத்தின் அடிப்படையில் மார்க்கெட் இம்பேக்ட் ஆகும். நிறைய பேர் ஆப்ஷனுக்கு ஸ்பாட்டை பார்க்குறதா ஃப்யூச்சரோட சார்ட்டை பார்க்குறதான்னு கேட்குறீங்க. ரெண்டுமே பார்க்கணும். சில டைம் இந்த டெல்டா வேல்யூவோட அஃபெக்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்குண்டான விஷயந்தான். இப்போ ஸ்பாட்டோட விலை இப்போ ஸ்பாட் இப்போ 39,400 இருக்குது. ஃப்யூச்சர் அப்படிங்கிறது 39,500 இருக்குது. அப்போ என்னென்னா 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டை நம்ம ப்ரீமியம் அப்படின்னு எடுத்துக்குவோம். நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஒரு 100 புள்ளி ஆட் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? 39,500 இருக்கும். இப்போ இவங்க ஒரு 70 புள்ளி தான் ஃப்யூச்சர் ஏறுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா 39,570 இருக்கும். இப்போ 70 பாயிண்ட் ப்ரீமியம். இப்போ இந்த இடத்துல என்னன்னா மார்க்கெட் ஏற தான் செஞ்சுருக்கு, ஆனால் கால் ஆப்ஷனுடைய டெல்டா வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சர் 70 பாயிண்ட் தான் ஏறி இருக்குது. அப்போ 30 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த 30 பாயிண்ட்டோட ப்ரீமியத்தை இங்கே கால் ஆப்ஷனுடைய டெல்டா வேல்யூ இறக்கிடும். அப்போ இதனால அப்போ ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் தெரிஞ்சுக்காமல் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இது வரைபடத்தில் தெரியாது, நீங்கள் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது தான் புரியும். அப்போது இதன் அடிப்படையில் டெல்டா வேல்யூ எப்படி இருக்கும்? அப்போது டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது ஆப்ஷன் பையர் வாங்கலாமா அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 80% தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ஒரு பொருள் 1 ரூபாய் இருக்கிற பொருளை நீங்கள் 1 ரூபாய்க்கு வாங்கினா பரவாயில்ல. ஆனால் 1 ரூபாய் இருக்கிற பொருளை 5 ரூபாய்க்கு வாங்கினா சப்போஸ் அது நடக்காத பட்சத்தில் அது 0 ஆக போகுது. அப்போ 5 ரூபாய்க்கு வாங்கி 0 ஆகும். ஆனால் 1 ரூபாய்க்கு வாங்குகிற பொருள் 1 ரூபாயே நடக்காத பட்சத்தில் 1 ரூபா தான் உங்களுக்கு நஷ்டமாகும். அப்போது டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது 2 காரணிகள் நம்ம நடக்கலாம். இந்த டைம் வேல்யூ அதிகமாக இருந்தால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போது இது அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே வித்துறணும், ஹோல்டிங்கே வைக்கக்கூடாது. அப்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா அந்த சைடு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் அது நிகழாத போது டைம் வேல்யூ அதிகமாக இருக்குன்னா அது செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நினச்சி பாருங்கள். 1 ரூபா பொருளை 1 ரூபாய்க்கு செல் அடிக்கிறதுனால அவங்களுக்கு 1 ரூபா தான் ப்ராஃபிட், 0 ஆச்சுன்னா. ஆனால் 1 ரூபா பொருள் 10 ரூபாய் இருக்குன்னா 10 ரூபாய்க்கு அவங்க செல் ஆச்சுன்னா 10 ரூபாய் ப்ராஃபிட். அப்போ பாயிண்ட் ஆஃப் வியூ பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்காம செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது ரைட்டர்ஸ்க்கு அது வாய்ப்பு அமையும். அப்போது அது வாய்ப்பு எப்போ அமையும்னா அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை ஷார்ட் கவரிங்கோ வரும்பொழுது அதை செய்யணும். அப்போ இது டெய்லி நடைபெறுமா அப்படின்னு கேட்டால் நடைபெறாது. அப்போ அதற்கு வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஒரு மந்தில் எத்தனை ப்ராஃபிட் புக்கிங் எத்தனை ஷார்ட் கவரிங் வருது அப்படின்னு நம்ம பேக் டெஸ்ட் பண்ணணும். அப்போது அன்றைய தினம் நம்ம வர்த்தகம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். அதுதான் ஆப்ஷன் பையருக்கு எளிதாக பணம் பண்ணுவது. ஆனால் இங்கே என்ன பண்ணிடுவாங்க, நம்ம ஓடிஎம் ஆப்ஷன்ஸை பை பண்ணி அதுவே நடக்கணும் அப்படின்னு நினச்சி டோட்டல் அமௌண்ட் 0வாக பண்ணிடுவாங்க. சில சமயம் ஒன் சைடு மார்க்கெட் பிச்சுட்டு ஒரு 2000 பாயிண்ட் 3000 பாயிண்ட் ஒரு திசை பயணம் நடக்கும். அது ஒரு லாட்ரியில் எப்போவாச்சும் ஒரு ஜாக்பாட் அமையிற மாதிரி. அந்த ஒரே ஒரு இந்த மூமெண்ட்டுக்கோசரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 100 வர்த்தகம் பண்ணுவீங்க. அந்த 100 வர்த்தகத்தில் 5 வர்த்தகம் கூட இது அமையாது. மீதி 95 வர்த்தகம் உங்களுக்கு ஃபெயிலியராக போகும்போது தான் நீங்கள் ஆப்ஷன் பையர் காணாமல் போயிடுறீங்க. அதனால் இந்த 95 வர்த்தகத்தை செய்யாமல் இந்த 5 வர்த்தகத்தை செய்கிற அளவுக்கு நம்ம காத்திருந்து வர்த்தகம் செய்யணும். அது இன்ட்ராடேயில் செய்யணும், அது டெலிவரி எடுக்கக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும்.
இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதற்கு வந்து நம்மளுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வகுப்பு துவங்குது. விருப்பம் உள்ளவர்கள் இணையலாம். 9842610908 வாட்ஸ்அப் எண்ணிற்கும் 8144220532 என்ற தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்யலாம். அது போக ரேஞ்ச் ஒரு நாளோட மூமெண்ட் என்னன்னு தெரியணும். பேங்க் நிஃப்டினா 300 முதல் 500 புள்ளிகள் ஒரு தின பயணம். வாரத்துக்குனா 1000 புள்ளியிலிருந்து 1500 புள்ளிகள். இப்போ சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1700 புள்ளிகள். இது வந்து ஆப்ஷன் பையருக்கு ஒரு ஜாக்பாட். அப்போது ஓப்பனுக்கு மேலே 1556 புள்ளிகள், ஓப்பனுக்கு கீழே 168 புள்ளிகள். அப்போது வீக்லி ஓப்பனுக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் நெகட்டிவ். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டெய்லியுமே ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றால் அது வந்து பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழே நிலை பெற்றால் நெகட்டிவ். இந்த மாதிரி செக் பண்ணுங்கள். அது போக ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் ஓப்பனுக்கும், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுதா, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகுதா, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஹை லோவோட இம்பேக்ட் என்ன, இது மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது புரிதல் ஏற்படும். இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகள் 110 புள்ளிகள் இருக்குது. இப்போ அட்டவணைப்படி நம்மளுக்கு 39,500 காலம் 39,000 புட்டு 39,300 புட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ மார்க்கெட் வந்து 39,250 அப்படிங்கிறது இவங்க 2 போட்டியாளர்களோட நடுநிலை பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ 39,250க்கு மேலே நிலை பெறுவதும் 39,250க்கு கீழே நிலை பெறுவது எப்படின்னு பார்க்கணும். இப்போ 39,400 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்துட்டு அர்த்தமணியாக முடிஞ்சிருக்கிறனால இது 559 ரூபானா நம்மளுக்கு 40,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. 360 ரூபா அப்படிங்கிறது லோவாக இருக்கிறனால 39,760 இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு பக்க பலமாக இருக்க போகுது. 39,760 அப்படிங்கிறது இதனுடைய போக்கு. 39,400 புட் ஆப்ஷன் படி ஹை 560ன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 38,900 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான லெவலும். லோ வந்து 300 ரூபா 319 300ன்னு வச்சுக்கோங்க, 39,100. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 38,900 39,100 அதே மாதிரி 39,760 அதுக்கப்புறம் 40,000 இந்த லெவல் ஒரு முக்கிய லெவலாக இருக்க போகிறது நாளை தினம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 39,680 39,883 40,183 ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் லெவல் 39,260 39,040 38,749 சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு குறுகிய எல்லைனா 39,005 39,833 அப்படிங்கிறது வந்து குறுகிய எல்லை. இதுக்குள்ளே வால்டையில் தான் இருக்க போகுது. ஒன் சைடாக மாறுறது 38,556 40,234. இதுதான் கேட்வே. மார்க்கெட் ஒன் சைடு மார்க்கெட்டாக மாறுறதுக்கு உண்டான கேட்வே 39,005 39,839 ஒரு கேட் ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்பு. இந்த கேட் நல்லா ஓப்பன் ஆச்சுன்னா அதாவது இந்த இடத்துல கால் ரைட்டர்ஸ் பயப்படணும், கால் செல்லர்ஸ் பயம் போகணும். பயந்தால் இந்த இடத்துல இருந்து நல்ல ஒன் சைடாக மார்க்கெட் போகும். இந்த இடத்துல புட் ரைட்டர்ஸ் பயந்தால் மார்க்கெட் ஒன் சைடாக இறங்கும். இதுதான் கேட்வே. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதனால் அடிப்படையை தெரிந்து பாருங்கள். வரைபடம் ஆப்ஷன் பையர்களுக்கு வரைபடம் உதவாது. ஏனென்றால் நம்மளுக்கு ப்ரீமியம் கரைவு பற்றி தெரியாது. அதனால் டைம் வேல்யூ எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் இதை தெரிந்து கொண்டால் மட்டுமே ஆப்ஷன் பையனால் எளிமையாக பணம் பண்ண முடியும், பணம் சம்பாதிக்க இயலும், நட்டத்தை தவிர்க்க இயலும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.